அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. சூரா தௌபா நம்ம ஓதிட்டு வரோம். தௌபா அப்படிங்கிறதுக்கு பாவ மன்னிப்பு, பாவ மீட்சி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் பாவ மன்னிப்பு எப்போ கிடைக்கும், நம்ம என்னென்ன செயல்கள் செய்தால் இறைவன்கிட்ட இருந்து அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கும், அப்படி பாவ மன்னிப்பு கிடைச்சா நமக்கான தகுதி என்ன அப்படின்ட்டு இறைவன் ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டே வரான். அதே மாதிரி எத்தகைய மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பேசுகிறான். அண்ட் ஒவ்வொரு பர்சனாலிட்டிஸும் ரொம்ப தெளிவாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதே மாதிரி இந்த பள்ளிவாசல்கள், அதாவது இறை இல்லங்கள், அதை யார் நிர்வகிக்கணும், என்ன மாதிரி செயல்கள் அங்கே செய்யணும், இப்படி பல வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை இறைவன் ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டே வரோம். நம்ம 120 வசனங்கள் வரைக்கும் பார்த்துருந்தோம். அதில் 120வது வசனத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடன் போருக்கு செல்லாமல் தங்கிவிடுவதும், அவரை பொருட்படுத்தாமல் தங்களை பற்றியே அதிக அக்கறை கொள்வதும் மதீனாவாசிகளுக்கும் அவர்களை சுற்றி வாழும் நாட்டுப்புற அரபிகளுக்கும் அழகல்ல. இது நபிக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காரணத்துக்காக சண்டை போட்டாங்க அது விஷயம். ஸோ இது வரலாறாக மட்டும் நம்ம பார்க்காம, வரலாறுலேருந்து நமக்கு என்ன படிப்பினை அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த வசனமை நான் ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். அப்போது இறைவன் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இந்த உலகத்தில் இறைவன் சொல் மேலோங்கணும். இறைவன் சொல் எப்போ மேலோங்கும்? நல்ல விஷயங்கள் நடக்கும்போது. அப்போ நல்ல விஷயங்கள் நடக்கிறப்ப கண்டிப்பாக அதை தடுக்கிறதுக்கு பலர் வருவாங்க. அவங்கள எதிர்த்து நம்ம சண்டை போட வேண்டி இருக்கும். எழுத்து மூலமாகவோ, வாய் மூலமாகவோ, கை மூலமாகவோ அவங்களுக்கு முடிஞ்ச வரையில் சண்டை போட வேண்டி வரும். ஸோ அப்படி இறைவனுக்காக சண்டை போட வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த தலைவரை நம்ம பொருட்படுத்தாமல் நம்மளை பற்றி அதிக அளவு அக்கறை கொள்வது. எனக்கு என்ன ஆகிறது, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் வீட்டில் உள்ளவங்களுக்கு யார் என்ன பண்ணுவா, பிள்ளைகள் இருக்கே, வீடு வாசல் துறவெல்லாம் இருக்கே, அதெல்லாம் யார் பார்த்துப்பா. ஸோ இந்த மாதிரி உங்கள் மீது அதிக அக்கறை கொள்வது சரியான ஒரு இது கிடையாது, அழகு இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் பசி, தாகம், உடற்களைப்பு, இது மூணில் இது மாதிரி எந்த துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை நீங்கள் சகிச்சுக்கிறீங்க அப்படின்னா, மேலும் சத்தியத்தை நிராகரிப்பவர்களுக்கு வெறுப்பாக இருக்கும் பாதையில், இந்த இடத்துல முஸ்லீம் காஃபீர்களுக்கு, இன்னும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அப்படின்லாம் இறைவன் பேசலை. பொதுவாக யாரை சொல்கிறான்? உண்மையை நிராகரிக்கிறவங்க. எனக்கு தண்ணி, சுத்தமான தண்ணி இருந்த இடத்துல இப்போ தண்ணியே கிடைக்காம பண்ணாங்கல்ல, அதை ஆரம்பித்து நான் நிம்மதியாக வாழ்ந்த இடத்துல இன்றைக்கி இருக்கவே இது இல்லாமல் வேலை வேலை வேலைன்னு 8 மணி நேரம் இருக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி 10 மணி நேரம் 12 மணி நேரம் வச்சு வேலை வாங்குறாங்கல்ல. ஸோ இயல்பாக இறைவன் என்ன சொல்லியிருக்கான்? காலைல நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நைட்டு உங்களுக்கான அந்த ரிலாக்ஸ் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு இறைவன் சொன்னதை, இன்றைக்கி நைட்டு உங்கள் வேலையை பாருங்கள், காலைல ஓய்வு எடுங்கன்னு யார் மாற்றிருக்கா? ஸோ இயல்பாக இயற்கையாக இருந்த விஷயங்களை இன்றைக்கி மாற்றிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி இது இன்றைக்கி உங்களுக்கு புரியணும்னு நான் சொல்கிறேன். அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக அவர் பாடுபட்டிருக்காரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்களுக்காக கூட நீங்களும் நின்று அதுக்காக இவ்வளோ துயரங்களை சந்திக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு இந்த இறை நிராகரிப்பாளருக்கு வெறுப்பாக இருந்தால் கூட அந்த பாதையில் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சாலும், மேலும் எந்த ஒரு பகைவனிடமும் எந்த பழியை அவர்கள் வாங்கினாலும் அவை ஒவ்வொன்றுக்கும் பகரமாக அவர்களின் பெயரில் ஒரு நன்மை எழுதப்படாமல் ஒருபோதும் விடப்பட மாட்டாது.
திண்ணமாக அல்லாஹ்விடம் நன்னடத்தை உடையோரின் கூலி வீணாக்கப்படுவது இல்லை. அப்போது இன்றைக்கி வந்து நிறைய பேர் இந்த விஷயங்களை செய்கிறாங்க. நான் நான் இங்கே தான் வேலை பார்த்தேன், இங்கே இப்படி தான் இருந்தேன் இவ்வளோ நாளாக. ஆனால் இது உண்மைக்கு புறம்பாக இருக்குது. இது மற்றவங்கள வந்து சுரண்டி இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது. அதனால் நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அந்த கம்பெனி என்ன பண்ணும்? அவங்க மேலே இழிச்சொல்லை போடும். இவன் திருடிட்டு வந்துட்டான், அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான். ஸோ இன்ஃபேக்ட் உங்களுடைய மகனோ உங்களுடைய மகளோ அல்லது உங்களுடைய கணவர் உங்களுடைய சொந்தக்கார பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல செயலுக்காக வெளியே வரும்போது இது தப்பு அப்படின்ட்டு வெளியே வரும்போது அந்த கம்பெனி அவங்கள இழிவுபடுத்தும். அப்படி அவங்க ஆல்ரெடி அவங்களோட வேலை போச்சுன்னா அவங்க பொருளாதாரம் ஆட்டம் காணும். அதோட இழிவு பேரும் இருந்தால் எப்படி இருக்கும்? இது இன்னைக்கு அன்னைக்குமே இதே தான் நடந்திருக்கு, வேறு கோணத்தில் அவங்களுடைய பரிணாமத்தில். அப்போது இப்படி இருந்தால் கூட நீங்கள் செஞ்ச அந்த நன்மையான விஷயத்துக்கு கூலி உங்களுக்கு வீணாகாது. இவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போகட்டும் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த இறைவன் தெளிவுபடுத்திட்டான் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிச்சுன்னா, நம்ம மனசில் அதை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதுக்குமே பயப்பட மாட்டோம், தயங்க மாட்டோம். இதெல்லாம் வந்து நமக்கு ஆரம்பத்திலருந்தே சொல்லி பழக்கப்பட்டு இருந்தால் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக நம்ம இருந்திருப்போம். பட் கொஞ்சம் நமக்கு இன்றைக்கி லேட்டாக கிடச்சிருக்கிறதுனால நம்ம 30 வருஷம் 40 வருஷம் இருந்த அந்த நம்பிக்கைகளையெல்லாம் இனி மாற்ற வேண்டியது இருக்குது நமக்கு. ஸோ இதுக்கு டைம் எடுக்கும். இறைவனுக்கு இன்றைக்கி நம்ம நியத்து வைப்போம். இறைவா, நீ சொன்ன மாதிரியான நிலைமைகளில் எங்களை நீ வந்து கொண்டு வரும்போது எங்களுக்கு மன திடத்தை கொடு அப்படின்னு நியத்து வச்சு அதை நம்ம பழக்கப்படுத்த ஆரம்பிப்போம். சரியா? ஏன்னா இன்றைக்கி சூழல் எப்படி வேணால் மாறும். நம்ம யோசிக்கக்கூட முடியாத அளவுக்கு சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு நியத்துகளை ஸ்ட்ராங் பண்ணுவோம். ஓகே, இப்போ 121வது வசனத்திலிருந்து வேறு என்னெல்லாம் இறைவன் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். வலா யுன்ஃபிகூன நஃபகத்தன் சகீரத்தம் வலா கபீரத்தம் வலா யக்தஊன வாதியன் இல்லா குத்திப லஹும் லியஜ்ஸியஹுமுல்லாஹு அஹ்ஸன மா கானு யஅமலூன். அப்போ இதே போல் அவர்கள் அல்லாஹ்வின் வழியில் சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ செலவு செய்யும் எது ஒன்றும், மேலும் ஜிஹாதுக்காக ஏதேனும் ஒரு பள்ளத்தாக்கை கடந்து செல்வதும் அவர்களுடைய போரில் பதிவு செய்யப்படாமல் ஒருபோதும் விடப்பட மாட்டாது. எதற்காகவெனில் இவர்களுடைய சிறப்பான சாதனைகளுக்கான நற்கூலியை அல்லாஹ் இவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்பதற்காக. இப்போது இந்த மாதிரியான ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன் நமக்கு இருக்கா பள்ளத்தாக்கு இதெல்லாம் அப்படின்னா இல்லை. இது அப்போ அவங்களுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிறது முட்டாள்தனம். சொல்கிற விஷயம் அதனுடைய உட்கருத்துக்கள் ஓரளவுக்காவது நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஸோ இப்படி சொல்கிறாங்கன்னா அப்போ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஏதாவது வரும்போது அதை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்க பழகணும். ஏன்னா நான் சவுதி போகலை, ஆனால் அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த இப்போ துபாயில் இருக்கிறதுனால ஒரு விஷயம் எனக்கு புரிபடுது. என்ன அப்படின்னா, பள்ளத்தாக்கு அப்புறம் இந்த இதெல்லாம் நம்ம ஊர்களில் பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக தெரியுது. அதுவே கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் பயமாக இருக்கும். இருந்தாலும் அந்த வெயில்லேருந்து நமக்கு ஓரளவுக்கு ஒரு பாதுகாப்பு, குளிர்லேருந்து ஓரளவுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே பார்க்கும்போது எல்லாமே பாறை, மண். ஒன்று பாறையாக இருக்குது, இல்லை மண்ணாக இருக்குது. மரம்லாம் வந்து இவங்கெல்லாம் செயற்கையாக வைக்கிறது இப்போது. பட் அன்னைக்கு காலத்தில் எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. ஆனால் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது, அன்னைக்கு காலத்தில் கொஞ்சம் கடினமான ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷனாகத்தான் இருந்திருக்கும்.
ஸோ இன்றைக்கி என்னால் ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன் ஓகேவா இருந்தாலும் இல்லைன்னாலும் எனக்கு கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. எனக்கான ட்ராவலிங் திங்ஸ் இருக்குது, செருப்பு இருக்குது. அட்லீஸ்ட் செருப்பாச்சும் நமக்கு இருக்குல்ல. பட் ஃப்யூச்சர் எப்படி வேணால் மாறலாம். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே நாளைக்கு இல்லாமலும் போகலாம். ஸோ இந்த மாதிரி அல்லாவோட வழியில் சின்ன அளவிலோ அல்லது பெரிய அளவிலோ நீங்கள் என்ன செலவு செஞ்சாலும், ஸோ இதுதான் செலவு. சதக்காங்கிறது இதுதான். இப்போ யாரோ ஒருத்தவங்க அல்லாக்காக நான் இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ என்னுடைய வீட்டுக்காரரு நான் வந்து அல்லாக்காக நான் போகிறேன் அப்படி சொன்னால் அடுத்த வார்த்தை நான் என்ன கேட்பேன்? நீங்கள் போயிட்டீங்கன்னா எனக்கு என்னை யார் பார்த்துப்பா? என் பிள்ளைகளை யார் பார்த்துப்பா? இப்படி இதுதான் ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அல்லாஹ் சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதாவது இறைவனோட வழியில் பாடுபடுறவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுங்க. அப்போ இந்த ஆயத்து எனக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நடக்கும் அப்படின்னா சரி, நீங்கள் இல்லைன்னாலும் இப்போ நம்ம பிள்ளைகள் எல்லாத்தையும் வச்சு நான் சமாளிக்கிறேன், நம்ம இதிலேருந்து நமக்கு வரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, இப்போ ஆர்மியில் போனாலும் அவங்களுக்காக அந்த பென்ஷன் அந்த இதெல்லாம் வருதில்ல, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்கிட்டேருந்து அந்த பென்ஷன்லாம் வருதில்ல, இதெல்லாம் யாருடைய பணம்? நம்மளுடைய வரி பணங்கள் தான். நம்ம கொடுக்கக்கூடிய வரி தான் அவங்களுக்கான சேலரிஸாக போகுது. இதுதாம்மா சதக்கா. இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஸோ இன்றைக்கி நான் வந்து சதக்கா கொடுக்குறேன், ஜக்காத்து கொடுக்குறேன், நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இறைவன் பாதுகாப்பானாக. இன்றைக்கி ஜக்காத்தும் சதக்காவும் யாரை போய் சேருது? யாருக்காக போய் சேருது? இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து உண்மைக்காக இஸ்லாமுங்கிறத தாண்டி, ஏன்னா இன்றைக்கி இஸ்லாம்ங்கிறதே வந்து என்னமோ நம்ம வீட்டு சொத்து மாதிரி ஆயிடுச்சு. நான் பிறப்பால் முஸ்லீமு, அதனால் அது என் சொத்துங்கிற மாதிரியான ஒரு மாற்றமான மனநிலை நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் உண்மைக்காக இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்புக்காக நிற்கிறதுனால அவங்க குடும்பமும் சரி அவங்களும் சரி பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அந்த மாதிரி ஆட்களை வெளிக்கொண்டு வரவும், அந்த மாதிரி ஆட்களுக்கான ஒரு ரிசோர்ஸாகவும் நம்ம எத்தனை பேர் சதக்காவும் ஜக்காத்தும் கொடுத்துருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய ஜக்காத்தும் சதக்காவும் ஒரு குமரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். என்ன ஒரு அபத்தம்! நம்ம தான் குமரு. ஆக்சுவலாக இதில் என்ன நியாயமாக இருக்கலான்னா, ஒரு பையன் நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஜக்காத்து கேட்குறான் அப்படின்னா கூட ஒரு ஏதோ தகும். ஆமாம், எல்லாம் சொல்லியிருக்கான், பெண்ணுக்கு வந்து மகர் கொடுத்து தான் அந்த பையன் திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆனால் முஸ்லீம்களில் தான் மாஷா அல்லாஹ் ஒரு குமரை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜக்காத்தும் சதக்காவும் கேட்குறோம். இது எப்படிப்பட்டதுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியலை. ஆனால் அது உண்மை நடக்குது, இல்லைன்னு நம்ம எங்கேயும் சொல்ல முடியாது இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்க்காக நீங்கள் செலவு பண்ணுங்கள். அல்லாஹ்க்காக நீங்கள் கடக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்குங்கிறது ஒரு ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷனோடு சேர்த்து நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். நான் இன்றைக்கி மாதம் ஒரு 30,000 சம்பளம் வாங்கி நான் நல்லா இருக்கேன். எனக்கு அல்லாவோட பேச்சு தான் முக்கியம். இந்த கம்பெனி அல்லாவுக்கு மீறி செயல்படுது அப்படின்னா, நான் அந்த வேலையை விட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ பெரிய பள்ளம். 30,000 மாதம் நான் செலவு பண்ண இருந்த இடத்துல என்கிட்ட இப்போ ₹1 கூட இல்லை. நான் எவ்வளோ இழக்கணும்? வீட்டு வாடகை, சப்போஸ் நான் வாடகை வீட்டில் இருந்தேன்னா அதுக்கான வாடகையெல்லாம் கொடுக்கணும். அப்போ நான் எதை வச்சு கொடுப்பேன்? என் கணவர் எதை வச்சு கொடுப்பாரு? அப்போ என்கிட்ட இருக்கிற எனக்கு பிடிச்ச நிறைய விஷயங்களை, என்னுடைய நகைகளை நான் கொடுத்து, நான் விற்று, நான் என்னோடய பொழப்பை நான் பார்க்கணும். அதுவும் ஒரு கட்டத்தில் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது? இதை விட ஒரு பள்ளத்தாக்கு யோசிச்சு பாருங்க. உண்மையாகவே அந்த ஆண்களாக இருந்தால் உண்மையாகவே அதெல்லாம் கடக்குறாங்க. உண்மையாகவே அவங்களுடைய கரியராக இருக்கட்டும், இன்னும் நிஜத்திலேயே சண்டைன்னாலுமே சரி. ஆனால் பெண்களாக இருந்து இந்த லைஃபுடைய பள்ளத்தாக்கு, அந்த சிச்சுவேஷன் நம்ம கடக்கிறோம்ல,
அந்த இதுக்காக அதையெல்லாம் அல்லாஹ் பதிவு பண்ணாமல் இருக்க மாட்டான் அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடுறான். ஏன்னா இவங்களுடைய இதெல்லாம் தான் இறைவன் சிறப்புங்கிறான். சிறப்பான சாதனைகளுக்கான நற்கூலியை அல்லாஹ் இவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் எதை சாதனைன்னு சொல்கிறான் பாருங்க. குரான் மனனம் செய்த எதையா, தொழுகையை ஃபுல்லாக பல தொழுகை தொழுததுக்காகவா, எதை அல்லாஹ் சிறப்புன்னு சொல்கிறான்? குரானில் டைரெக்டாக சொல்லிட்டான், இதுதான் சோஷியல் இன்ஜினியரிங். ஆனால் நம்ம என்ன சோஷியல் இன்ஜினியரிங் ஆகியிருக்கோம்? நான் குரானை அழகாக ஓதுனா சிறப்புன்னு நினைக்கிறேன், யாராவது குரான் மனனம் செஞ்சுட்டா சிறப்புன்னு நினைக்கிறேன், ஏதோ குரான் பேரை சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டா சிறப்புன்னு நினைக்கிறேன், என் பிள்ளைகளுக அவ்வளோ அது என்ன சொல்கிறது நடித்தா சிறப்புன்னு நினைக்கிறேன், என் பிள்ளை பெரிய காலேஜ் பெரிய ஸ்கூலில் படித்தா சிறப்புன்னு நினைக்கிறேன், என் கணவர் பெரிய வேலையில் இருந்தால் சிறப்புன்னு நினைக்கிறேன். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய படிப்பாக இருந்தாலும் அது எனக்கு மாறுதலாக இருக்குது, இல்லை எனக்காக அதை நீங்கள் செலவு பண்ணுங்க, விடுங்கன்னு கூட சொல்லலை, செலவு பண்ணுங்க, எதிர்த்து நில்லுங்கங்கிறான். அந்த நிற்கிற சமயத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன இழப்பு வந்தாலும் அதெல்லாம் உங்களுடைய சிறப்பான சாதனைங்கிறான். இறைவன் பாதுகாப்பானாக. ஸோ இந்த மாதிரியான சாதனைகளை கண்டிப்பாக அல்லாஹ் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பான். எதிர்பார்க்கலை அப்படின்னா இந்த ஆயத்துக்களை நம்ம கண்ணில் காமிச்சிருக்க மாட்டான். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களை நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பான். திடமான மனதோட ரெடியாக இருங்க. அடுத்த ஆயத்தை பாருங்கள். வமா கானல் முஃமினூன லியன்ஃபிரு காஃபத்தன் ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் துவாயிஃபத்துல் லியதஃபக்கஹு ஃபித்தீனி வலியுன்திரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன். மேலும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவருமே புறப்பட வேண்டும் என்பது தேவையில்லை. எனினும் அவர்கள் வாழும் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஒரு சிலர் மட்டும் புறப்படலாமே. எதற்காகவெனில் மார்க்க அறிவை அவர்கள் பெற்றுக்கொண்டு தம் சமுதாயத்தாரிடம் திரும்பி வந்து அவர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக. இதன் வாயிலாக இஸ்லாத்திற்கு மாற்றமான போக்கை அவர்கள் தவிர்த்து கொள்ளக்கூடும். இப்போது உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்லாம் வருமோ அதுக்கெல்லாம் இறைவன் ஆன்சரும் சொல்கிறான். முதல்ல என்ன சொல்கிறான்? எல்லாரும் சண்டைக்கு போங்கங்கிறான். அப்போது நான் ரெடி ஆகணும்ல, நான் ரெடி ஆகணும். ஸோ செய்யுங்க அப்படின்னா நான் செய்யணும். என் மனசில் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. அப்படி எனக்கு இருக்குன்னா அவங்களெல்லாம் நல்லா கழிச்சிக்கிட்டே வரான். இப்போ பேலன்ஸ் உள்ளவங்க ரெடியாக இருக்காங்க. இப்போ 100 பேர் இருந்த இடத்துல கழிச்சிக்கிட்டே வந்து இப்போ 10 பேர் தான் இருக்காங்க. அந்த 10 பேர்லேயும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் ஒரேடியாக போயிட வேணாம், கொஞ்சம் பேர் போங்க, கொஞ்சம் பேர் அந்த இடத்துல இருங்க. ஸோ இதுவும் ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு ஒரு இடத்துல நான் என்னால் மட்டும் இங்கே எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா முடிஞ்ச அளவு நான் நல்லதையாவது செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இல்லை எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதான் நம்மளை எதிர்க்கிறவங்களே, தவறான வழியில் இருக்கிறவங்களே சேர்ந்து தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் நல்லவங்க ஏன் ஒன்று சேர மாட்டீங்க? ஒன்றா சேர்ந்து செயல்படுங்கங்கிறான்ல. அப்போ நீங்கள் ஒன்றா சேர்ந்து செயல்படும்போது இப்போ ஒரு ஆஃபீஸில் நான் ஆஃபீஸை வச்சு தான் நமக்கு பேச வரும். ஏன்னா நம்ம யுத்தத்தையோ அல்லது வேறு எதையோ நம்ம பார்த்ததில்லை இல்லையா? அந்த ஆஃபீஸையும் தாண்டி நீங்கள் வேணால் ஸ்கூலை பாருங்கள். ஒரு ஸ்கூலு தப்பாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு ஆள் போய் சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய பேரண்ட்டில் ஒரு 20 பேர் 10 பேர் ஒன்றா சேர்ந்து நீங்கள் போய் கேட்கலாம். அந்த 20 பேர் 10 பேர் ஒன்றா சேர்ந்து நீங்கள் போய் கேட்டாலும் உங்களுக்கான சரியான இது இல்லைன்னா அந்த 10 பேருமே நீங்கள் என்ன சொல்கிறது வெளியே தான் வரணுமா அப்படின்னா கொஞ்சம் பேர் நீங்கள் அங்கே வச்சுக்கிடலாம், கொஞ்சம் பேர் வெளியே வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு என்ன அடுத்து என்ன கிடைக்கும்? ஸோ இதுதான் விஷயம்.
ஏன்னா இது இது ஏன் இதை நான் இதோட கம்பேர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் நீங்கள் சிந்திங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமைக்கு. ஏன்னா ஸ்கூல் விஷயங்கள்லலாம் ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ கூட ரீசண்டாக பார்த்தேன், ஒரு சின்ன குழந்தை வந்து செப்டிக் டேங்க்கில் விழுந்திருக்கு. அதை கூட கவனிக்காமல் அந்த புள்ள சாகிற வரைக்கும் கவனிக்கலை. இறைவன் பாதுகாப்பானாக. அப்புறம் எடுத்து பார்க்குறாங்க, அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் பாப்பா காணோன்னோன்னா அதுக்கப்புறம் தேடுறாங்களாம். இது எந்த மாதிரியான போக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. பட் ஸ்டில் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ ஸ்கூல், காலேஜ், உங்களோட எஜுகேஷன் சிஸ்டம், நீங்கள் இப்போ ஆன்லைனில் படிக்கிறீங்களே அது, அண்டு உங்களுடைய கம்பெனிஸ், உங்கள் கணவர்மார் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிஸ், அண்ட் உங்களுடைய பிஸ்னஸ், இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதையெல்லாம் தாண்டி உங்கள் வீடு, ஏன்னா பெண்கள்கிட்ட வீடு இருக்குது. வீடுக்குள்ளே தான் நிறைய சமூகத்தை உருவாக்கி நீங்கள் வெளியே அனுப்புகிறீங்க. ஸோ உங்கள் கையில் ஒரு ஒரு குடும்பம் இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் கவனமாக செயல்படணும். இப்போது இந்த மாதிரி நம்பிக்கையாளர்கள் எல்லாருமே புறப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலர் மட்டுமே நீங்கள் புறப்படலாம். ஏன்னா நீங்கள் போயிட்டு மார்க்க அறிவை நீங்கள் கற்றுக்கிட்டு திருப்பி உங்கள் சமுதாயத்துக்கிட்ட வரும்போது அவங்க உங்கள் பேச்சை கேட்குற ஆட்களாக இருக்கணும். இன்னும் வந்து நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் இங்கே உள்ளவங்க வழி தவறாமல் போகிறதுக்கு இருக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் கணவன் மனைவி 2 பேரும் அல்லாஹ் வந்து இதுக்கே சொல்கிறான், எனக்காக நீங்கள் போராடுறதுக்கே வீட்டில் எல்லாருமே வந்துடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பேர் வாங்க, கொஞ்சம் பேர் வீட்டில் இருங்கங்கிறான். ஆனால் நம்ம காசு வேணுங்கிறதுக்காக, ஐ மீன் நம்ம பொருளாதாரம் வேணுங்கிறதுக்காக வீட்டில் குழந்தைங்கள வந்து நம்ம அத்தா அம்மா நம்மளை தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இப்போ நம்ம பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து கணவரும் போயிடுறாரு, மனைவியும் போயிடுறாங்க. காலைல போயிட்டு நைட்டு வராங்க. இல்லைன்னா சில வீடுகளில் காலைல கணவன் போகிறாங்க, நைட்டு மனைவி, இல்லை காலைல மனைவி, நைட்டு கணவன். இது எந்த மாதிரியான ஒரு குடும்பத்தை உண்டு பண்ண போகுது? நாளைக்கு காசு இருக்கும், எல்லாம் இருக்கும், உன் பிள்ளைக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் உன் பிள்ளை ஒரு இமோஷனல் ஸ்டெபிலிட்டியோடு இருக்காது. ஏன்னா நீ அந்த பிள்ளையோட இல்லை. ஆனால் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், உங்கள் பேச்சை அவங்க கேட்கணும் அப்படின்னா இறை நம்பிக்கையாளர்கள் சிலர் இருங்க, சிலர் புறப்படுங்கிறான். நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ணுறோமா? லைஃபுக்கே யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் எப்படி அல்லாஹ்க்காக யூஸ் பண்ணுவோம்? உங்களுக்காகவே நீங்கள் யூஸ் பண்ணலையே, நாளைக்கு அல்லாஹ்க்காக எப்படி யூஸ் பண்ணுவீங்க? இன்றைக்கி அதில் வேற பெருமை, கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகிறதுங்கிறது. என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரு, நானும் போகிறேன். இதில் வேற இன்னும் என்ன பண்ணுறாங்க, பெண்ணியம்ங்கிற பேரில் நீங்கள் வேலைக்கு கண்டிப்பாக போங்கங்கிறாங்க. நான் வந்து பிஸ்னஸை சொல்லலை. பிஸ்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே பார்ப்பீங்க. இல்லை நீங்கள் ஏதோ பண்ணாலுமே உங்களுக்குன்னு வந்து உங்கள் குடும்பத்துக்கும் உங்களால் ஒதுக்க முடியும். சப்போஸ் என் குடும்பத்தை என்னால் பார்க்க முடியலன்னா உங்கள் பிஸ்னஸை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் இருக்க முடியும், அது வேறு. ஆனால் நீங்கள் வேலைக்குன்னு ஒன்று போயிட்டீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் சம்பளம்லாம் இந்தியாவில் தர மாதிரி இல்லை. எங்கேயுமே மோஸ்ட்லி கேர்ள்ஸ்க்கு நீங்கள் படிக்கிறதே கம்மியாக தான் இருக்குது. அப்படியே படிச்சிருந்தாலும் உங்களோட ஸ்கில்ஸை வச்சு அவன் ரொம்ப மட்டம் பண்ணுவான். மேக்ஸிமம் ஒரு மினிமம் 10,000, 20,000, 30,000, சரி விடுங்க 50,000, 1,00,000 வச்சுக்கோங்க. அந்த காசை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம? இது ஃபேமிலியில் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே ஒட்டு மொத்தமாக நம்பிக்கையாளர்கள் எல்லாருமே போயிடாமல் கொஞ்சம் பேர் வச்சுட்டு கொஞ்சம் பேர் போங்க. ஒருவேளை போனவங்க வரும்போது அவங்கள ஏற்றுக்கிறதுக்கு நான் இங்கே கொஞ்சம் பேர் இருக்கணும். தட் இஸ் தி திங். புரிஞ்சுக்கிடுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு காத்திலுல்லதீன யலூனக்கும் மினல் குஃபாரி வல்யஜிது ஃபீக்கும் கில்ஸா வலமூன் அன்னல்லாஹ மஅல் முத்தகீன்.
இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இறைமறுப்பாளர்களில் யார் உங்களை அடுத்து இருக்கிறார்களோ அவர்களுடன் போர் புரியுங்கள். அவர்கள் உங்களிடம் கடினமான போக்கை காண வேண்டும். மேலும் அல்லாஹ் இரையச்சம் உள்ளோர்களோடு இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதான் இறை நம்பிக்கை கொண்டவங்களை அல்லாஹ் சொல்கிறான். ஸோ யா ஐயுஹல்லதீன ஆமனு அப்படின்னாவே நம்பிக்கை கொண்டவர்களை இறைவன் கூப்பிடுறான்னு அர்த்தம். ஸோ யார் இறை மறுப்பாளர்களில் உங்களுக்கு அடுத்து இருக்காங்களோ அவங்களோட சண்டை போடுங்க. உங்கள் லைஃப்பில் யாரெல்லாம் ஒரு இயற்கை இறைவன் இயற்கை அல்லாஹ் பேரால் என்னதான் மாறுபட்டாலும் பொதுவாக நீங்கள் ஒரு மனுஷனாக பார்க்கும்போது இது வந்து இன்னொருத்தவங்களுக்கு உபத்திரம் தரும், எனக்கு உபத்திரம் தரும், இல்லை இன்னொருத்தவங்களுக்கு உபத்திரம் தரும் அப்படின்னா அதை செய்யக்கூடாது. ஏன்னா இறைவன் சொல்கிற எதுவுமே யாருக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தாது. அப்படி அப்பாவிகளுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது அப்படின்னா அது இறை மறுப்பது, இறை மறுப்பாளர். அப்போது யார் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு யார் வந்து இயற்கையை மறுக்கிறாங்களோ, இயற்கையை மாற்றுறாங்களோ, ஒருத்தவங்களுக்கு பிரச்சனையை தராங்களோ அவங்களோட நீங்கள் சண்டை போடுங்க. அவங்க உங்ககிட்ட கடினமான போக்கை காணணும், அவங்கக்கிட்ட நீங்கள் கடுமையாக இருங்க. அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், ஹிந்துஸு கிறிஸ்டினை பார்த்தா கடுமையாக நடக்கணும். அப்படி கிடையாது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் அம்மா உங்கள் தம்பி ஒய்ஃபையோ அல்லது நீங்களும் கூட நீங்கள் உங்களுடைய மாமியாரையோ உங்களுடைய அண்ணன் ஒய்ஃபையோ யாரை வேணாலும், ஸோ இப்படி அவங்க ஒன்றுமே செய்யாமல் இருக்கும்போது உங்களோட அதிகாரத்தை நீங்கள் காமிக்கிறீங்க. உங்கள் குழந்தைங்க உட்பட அவங்கள கண்டிக்கிறது வேறு, அதிகாரப்படுத்துவது வேறு. அதிகாரம் முழுவதும் இறைவனுக்கே உரியது. அப்போ இப்படி அதிகாரத்தில் நீங்கள் இருக்கீங்க, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட யார் வந்து உண்மையாளராக இருக்காங்களோ அவங்க கடினம் காட்டலாம், நீங்களும் அவங்கக்கிட்ட கடினத்தை காமிக்கலாம். என் மாமியார் ஒன்றுமே இல்லாமல் என்னுடைய கணவருக்கும் எனக்கும் பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்க, அவங்க மாமியாருங்கிறதுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? உங்களுக்குன்னு ஹக்கு இருக்குல்ல, இறைவன் சொல்லி கொடுத்துருக்கான்ல, அது உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய அந்த உங்களுடைய அந்த முறையோடு நீங்கள் அந்த இடத்துல ஒரு எச்சரிக்கையை காமிக்கலாம், தப்பில்லை. அந்த எச்சரிக்கையை காமிக்கிறத விட்டுட்டு கொஞ்ச நாளாக அப்படியே பொறுத்து ஒரு கட்டத்தில் அந்த மாமியாரை டோட்டலாக வீட்டை விட்டு வெளியேற்றுற அளவுக்கு சூழ்ச்சி பண்ணிடுறது. பெண்கள் இதுதான் பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா ஆரம்பிக்கும் போதே அதை நம்ம வந்து கடின போக்கோட ஸ்டாப் பண்ணிடணும். அப்பெல்லாம் விட்டுப்புட்டு கடைசியாக கொஞ்சமாக கணவனை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி கடைசியாக அவங்களோட ஃபேமிலியவே விட்டு வெளியே வர்ற அளவுக்கு நம்ம பண்ணிடுறோம். அது தெரிஞ்சோ தெரியாமலையோ பண்ணிடுறோம். நம்ம தெரிஞ்சு பண்ணுறோன்னு இல்லை, அது அப்படியே தெரியாமல் அப்படியே நடந்துடுது. இறைவன் பாதுகாப்பானாக. அப்போ விஷயம் என்னென்னா, தப்பான விஷயம் யாரையாவது நோகடிக்கக்கூடியதோ எதுவாக வேணா இருக்கட்டும், அது இயற்கைக்கு மாற்றமாக இறைவனுக்கு மாற்றமாக இருக்குன்னா அந்த விஷயம் புரிபவர்களோட நீங்கள் சண்டை போடுங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கடினமாக இருங்க. ஏன்னா அல்லாஹ் இரையச்சமுள்ளவங்களோட இருக்கிறான். அப்போது நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இது எவ்வளோ பெரிய விஷயம். குடும்பத்துக்கு நீங்கள் இதை சிந்திங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து சோஷியலாக போகலைன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலியை செட் பண்ணிட்டா சோஷியல் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஃபேமிலி ரீதியாக இதை நீங்கள் கொஞ்சம் சிந்திங்க, சரியா? அப்போது நீங்கள் யார்கிட்ட கடினம் காட்டணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாகுங்க. وَإِذَا مَا أُنْزِلَتْ سُورَةٌ فَمِنْهُمْ مَنْ يَقُولُ أَيُّكُمْ زَادَتْهُ هَٰذِهِ إِيمَانًا فَأَمَّا الَّذِينَ آمَنُوا فَزَادَتْهُمْ إِيمَانًا وَهُمْ يَسْتَبْشِرُونَ. ஏதேனும் ஒரு புதிய அத்தியாயம் இறக்கி அருளப்பட்டால் அவர்களில் சிலர் இது உங்களில் எவருடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தியது என்று முஸ்லிம்களிடம் பரிகாசமாய் கேட்கிறார்கள். உண்மையில் யார் நம்பிக்கையாளர்களோ அவர்களின் நம்பிக்கையை ஒவ்வொரு அத்தியாயமும் அதிகமாக்கியே இருக்கிறது.
அதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஸோ இறைவன் இத்தனை வசனங்கள் இறக்குறான். அப்படி இறக்கும்போது அவங்க கேட்குறாங்களாம், இந்த இறை மறுப்பாளர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் என்ன கேட்குறாங்களாம், இதெல்லாம் உங்களுக்கு எந்த நம்பிக்கை அதிகப்படுத்த போகுது, இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு இலக்காரமாக பரிகாசமாக கேட்குறாங்க. இன்றைக்கி முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களே இந்த வார்த்தைகளை கேட்குறாங்க தான். இறைவன் பாதுகாப்பானாக. ஆனால் உண்மையிலேயே யார் நம்பிக்கையாக இறைவனை நம்பி மறுமைன்னு ஒன்று இருக்குது, நம்ம நேரான வழியில் நடக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நம்பி இருக்காங்களோ அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையையும் இது அதிகமாக்குது இந்த வசனங்கள். அதனால் அவங்க மகிழ்ச்சி தான் அடைகிறாங்க அப்படிங்கிறதையும் இறைவன் இங்கே குறிப்பிட்டு காமிக்கிறான். ஏன்னா இந்த சூரா தௌபா நம்ம நினப்போம், என்னடா இவ்வளோ இதாக இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் உண்மையாகவே நீங்கள் இறைவனை நம்புறீங்கன்னா எனக்கு தான் இது கிடைக்க போகுதே அப்படிங்கிற அந்த நிம்மதியோட நீங்கள் எல்லா வேலையிலையும் இறங்குவீங்க. இறைவன் நான் இந்த மாதிரியான கூட்டத்தோடு உங்களையும் என்னையும் சேர்த்து வைப்பானாக. அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரசுன் ஃபஸாதத்துஹும் ரிஜ்ஸன் இலா ரிஜ்ஸிஹிம் வமாது வஹும் காஃபிரூன். ஆயினும் எவர்களுடைய உள்ளங்களில் நயவஞ்சக பிணி குடிகொண்டு இருந்ததோ அவர்களிடம் ஏற்கனவே இருந்த அசுத்தத்தை அந்த புதிய அத்தியாயம் ஒவ்வொன்றும் மேலும் அதிகரிக்க செய்தது. மேலும் நிராகரிப்பாளர்களாகவே அவர்கள் மரணம் அடைந்தார்கள். யார் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாங்களோ அவங்களுக்கு இது சந்தோஷமாக இருந்துச்சான். ஆனால் யார் யாருடைய உள்ளங்களில் அந்த நயவஞ்சக நோய் இருந்துச்சோ அவங்களுக்கு இந்த வசனங்கள்லாம் இன்னும் அசுத்தத்தை தான் ஏற்படுத்துச்சு. அதனால்தானே நபியோடு இருந்தவங்களே இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. நபியோடு இருந்தவங்களே அவர் கூட வராமல் போனாங்க. இப்போ இன்றைக்கும் எத்தனையோ நீங்கள் நல்ல செயல்கள் செய்கிறவங்கக்கிட்ட போய் பாருங்களேன், அவங்க பேசுகிறத பாருங்களேன். நிறைய பேர் அவங்களோட இருந்துக்கிட்டே அவங்களுக்கு குழிப்பறிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஏன் நடக்குது அப்படின்னா அல்லாஹ் தான் அவங்கள அப்படி செய்ய வைக்கிறான். ஏன்னா அவங்க உள்ளத்தில் நோய் இருக்குது. அதனால் அவங்க ஒருபோதும் நல்லது செஞ்சு அவங்களுக்கான அந்த நற்கூலி கிடச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் அவங்கள தீய விஷயங்களையே செய்ய வைக்கிறான். ஸோ நம்ம உள்ளத்தை அதான் சொல்கிறோம், அந்த திங்கிங் ப்ராசஸை எப்போவுமே சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்மளால் செய்ய முடியலன்னாலும் அல்லாஹ் எப்படியும் செய்ய வச்சுருவான். ஆனால் அந்த உள்ளத்தை அதுதான் அந்த ஸ்ட்ராங்கான பிலீஃபை கொண்டு வாங்கங்கிறோம். அந்த நீயத்து வைங்க. இப்போ இந்த மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு அத்தியாயமும் நிராகரிப்பாளர்களுக்கு அசுத்தத்தை தான் அதிகப்படுத்துச்சு. அந்த அசுத்தத்தோடைய அவங்க மரணமும் அடைஞ்சாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமிம் மர்ரதன் அவ் மர்ரதைனி சும்ம லா யதூபூன வலாஹும் யத்தக்கரூன். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறையோ இருமுறையோ அவர்களுக்கு சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் கவனிப்பதில்லையா? அவ்வாறு இருந்தும் அவர்கள் பாவ மன்னிப்பு கோருவதும் இல்லை, நல்லுரை பெறுவதும் இல்லை. இது நமக்கு சொல்கிற மாதிரியே இருக்குல்ல. வருஷம் ஏதாச்சும் ஒரு அழிவு. பட் அது இன்றைக்கி மட்டும் இல்லை, காலங்காலமாக நடந்திருக்கு. அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் இஷ்யூஸ் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் உள்ளே ஆராய்ந்து பார்த்தா தெரியும் யாருக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. ஸோ ஆனால் இது குரான் பேசிக் ஒரு ஃபார்முலாவாக நம்ம எடுக்கிறதுனால சும்மா மேலோட்டமாக பார்க்குறோம், நமக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு. அப்போது உங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ உங்களுக்கு இத்தனை சோதனையை நான் தரேனே, இதெல்லாம் நீங்கள் கவனிக்கலையா? இப்படி கொடுத்தும் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்காம இருக்கீங்களே. அந்த சோதனைங்கிறதுல எல்லாமே அடங்கும். நேச்சுரல் டிசாஸ்டர்லேருந்து மேன்மேட் டிசாஸ்டர் வரைக்கும். மனிதர்களால் எவ்வளோ பிரச்சனை, வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ பிரச்சனை. வருஷத்துக்கு ஒரு தடவையா, ஒரு நாளைக்கு 2 தடவை நடக்குதுமா அப்படின்னு தோணுதில்ல? அப்போது இதெல்லாம் பார்த்தும் நீங்கள் என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க மாட்டிங்களா அப்படிங்கிறான் இறைவன். ஸோ நம்ம வீடுகளில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனைக்கும் கூட
நம்ம தான் காரணம். நம்ம தான் பாவமன்னிப்பு கேட்கணும். வீடுகள்லேருந்து ஆரம்பிப்போம், சோஷியல் வரைக்கும், சமூகம் வரைக்கும். وَإِذَا مَا أُنْزِلَتْ سُورَةٌ نَظَرَ بَعْضُهُمْ إِلَى بَعْضٍ هَلْ يَرَاكُمْ مِنْ أَحَدٍ ثُمَّ انصَرَفُوا صَرَفَ اللَّهُ قُلُوبَهُمْ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَفْقَهُونَ. ஏதாவது ஒரு அத்தியாயம் இறக்கியருளப்பட்டால் அவர்களில் ஒருவர் மற்றவரிடம், உங்களை யாரும் பார்க்கவில்லையே என்று கண்களாலேயே சாடை காட்டி அங்கிருந்து நழுவி சென்று விடுகிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய இதயங்களை புரட்டி விடுகிறான், ஏனெனில் அவர்கள் எதையும் புரிந்து கொள்ளாத மக்களாக இருக்கின்றனர். பாருங்க, அதாவது இன்னைக்கு இதெல்லாம் நம்ம யாரை நினைக்கிறதுனே புரியலை. நம்மளையே நம்ம நினச்சிக்கிறணுமான்னு தோணுது. அதாவது இந்த வசனங்கள்லாம் இப்போ இறக்கி அருளப்பட்டிருக்கு. அப்போது இன்னும் இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த வகுப்புகளில் நம்ம எல்லாம் இருக்கோம். இவ்வளோ விஷயம் எல்லாம் சொல்லியிருக்கான்னு நமக்கு தெரிய வருது. இப்போ வகுப்பில் இருந்தவங்களில் நீங்கள் இந்த கிளாஸ்க்கு வரலன்னு நான் சொல்லிடுங்க. நாளைக்கு இப்போ எக்ஸாம் நடக்க போகுதில்ல, அப்போ எக்ஸாம் அப்போ சிஸ்டர் இந்த கிளாஸ்க்கு நான் வரலை அப்படின்னு சொன்னால், சரி அப்போ உங்களுக்கு நான் சலுகை தரேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியுமா? முடியாது. எக்ஸாமுக்கே, சாதாரண எக்ஸாமுக்கே அப்படின்னா அல்லாஹ் வைக்கிற டெஸ்ட்டுக்கு அப்போது நீங்கள் வந்திருக்கீங்க, நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று, அட்லீஸ்ட் நமக்காவது அல்லாஹ் இப்போ தெரியப்படுத்துகிறான். எத்தனையோ முஸ்லீம்கள் உங்கள் கூட இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலி, அவங்களுக்கே இந்த வசனங்கள் தெரியாமல் இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களே முதல்ல சொல்லிக்கிறாங்க, உங்களை இங்கே யாரும் பார்க்கலையே. இந்த யோசிச்சு பாருங்க, ஆயத்து இறங்குது, அங்கே இருக்கிறவங்க நம்மளை பற்றி தான் சொல்லப்படுது. அப்படி சொல்லவும், உங்களில் யாரும் இங்கே இல்லையே அப்படின்ட்டு கண்ணிலையே ஜாடை பேசிட்டு அங்கேருந்து நழுவி போகிறாங்களாம். இறை நிராகரிப்பாளருக்கு அசுத்தத்தை இறைவன் அதிகப்படுத்துவான் அப்படின்னு சொன்னான்ல, நயவஞ்சகர்களுக்கு அசுத்தத்தை அதிகப்படுத்துவான் அப்படின்னு சொன்னான்ல, அந்த நயவஞ்சகர்கள் இந்த மாதிரி நழுவி போகிறாங்க. இன்னும் அல்லாஹ் இந்த மாதிரியான ஆட்களுடைய உள்ளங்களை புரட்டிடுறான். இவங்களுக்கு எதுவுமே புரியாது. இப்படிப்பட்ட மக்களாக அவங்க இருக்காங்க. இத்தகைய மக்களின் சுவாசம் கூட நம்மளை நெருங்காதவாறு இறைவன் நம்ம பாதுகாப்பானாக. லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். பாருங்கள், உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார். நீங்கள் துன்பத்திற்குள்ளாவது அவருக்கு கடினமாக இருக்கிறது. மேலும் உங்களுடைய வெற்றியில் பேராவல் கொண்டவராகவும் நம்பிக்கையாளர்கள் மீது அதிக பரிவும் கருணையும் உடையவராகவும் இருக்கிறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்கங்கிறத இந்த ஆயத்து கொஞ்சம் பாருங்களேன். அவர் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒருத்தராகவே வந்திருக்காரு. உங்களுடைய வெற்றியில் அவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டால் அவருக்கு கஷ்டமாக இருக்குது. இதுதான் விஷயம். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஐடியாலஜியே என்னென்னா, மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது. இன்றைக்கி நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும். முஸ்லீமாக இருந்துக்கிட்டு தான் கஷ்டப்படுறோம். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், நான் நபியை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் கஷ்டப்படுறோம். அது எப்படி? மருந்தும் போடுறேன், எனக்கு நோயும் இருக்குது அப்படின்னா அது எப்படி? அப்போனா நான் மருந்து போடலை, பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். அப்போ நான் முஸ்லீம் இல்லை, நான் பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் புரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு சீரியஸாக எந்த கவலைகளும், எந்த கஷ்டங்களும், எந்த துன்பங்களும் இருக்காது. ஆனால் நான் என் வாயால் நான் இதை சொல்லிக்கிடலாம், ஆனால் என் மனசுக்கு அது வேணும்னா அல்லாஹ் நாடணும். அப்போ நீங்கள் உங்கள் மனசால் இறைவனோட பாதையில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நம்பினா மட்டும்தான், உங்கள் மனசு அந்த பயணத்துக்குள்ளே போனால் மட்டும்தான், எவ்வளோ பெரிய நெருக்கடி வந்தாலும் இறைவனுடைய அருளால் உங்கள் மனசு ஸ்டெபிளைஸாக இருக்கும்.
விச் மீன்ஸ் நிலையாக இருக்கும். அந்த கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நிலையாக இருக்கும். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சு பாருங்கள், உங்ககிட்ட இருந்தே தூதரை நான் அனுப்பியிருக்கேன், உங்களுடைய துன்பம் அவருக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வெற்றி பெறணும்னு தான் அவர் நாடுறாரு. யார் உண்மையாளராக நம்பிக்கையாளராக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட பரிவாக இருக்கார், அவங்கக்கிட்ட கருணையாகவும் இருக்கார். ஸோ இது ரொம்ப முக்கியம். நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோம்? முஸ்லீம் அப்படிங்கிறதுனால சப்போர்ட் பண்ணுறோம். யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? சரியான விஷயம் செய்கிறாங்களா? ஸோ அந்த அந்த விஷயத்தை நீங்கள் உரசி பாருங்கள். இதுதான் கல் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் தான் எந்த பொருள் கிடைக்குதோ அதை வச்சு உரசி பார்க்கணும். இது தங்கமா ஒரு கல்லான்னு, சரியா? அப்போது இந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் வெறும் உரசி பார்க்கக்கூடிய ஒரு கல் தான், ஒரு ஃபார்முலா தான். உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய திங்ஸை அப்ளை பண்ணி சிந்திச்சுக்கிறங்க, சரியா? ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தெளிவாக அல்லாஹ் பேசிட்டான். ஃபஇன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். இனி அவர்கள் உம்மை புறக்கணித்தால் நபியே நீர் கூறிவிடும், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, அவனையே நான் முழுமையாக சார்ந்திருக்கிறேன், மேலும் அவன் மகத்தான அர்ஷின் அதிபதியாயிருக்கிறான். இவ்வளோ பெரிய விஷயத்த அல்லாஹ் சொல்லிட்டான். சொன்னதுக்கப்புறம் முடிஞ்சு நான் சொல்லிட்டேன், நபியை இனிமே இந்த வசனங்களை நீங்கள் புறக்கணிச்சா, ஏன்னா நபியை புறக்கணிக்கிறதுங்கிறது இறைவனுடைய இந்த வசனங்களை புறக்கணிக்கிறது தான். ஏன்னா இறைவனுடைய இந்த வசனங்களை தவிர்த்து வேறு எந்த வரலாறு புத்தகமும் நமக்கு உண்மையாக சொல்லிடும்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ அதைத்தானே நான் புத்தகமாக எழுதுவேன். ஆனால் அல்லாஹ்வுடைய டைரக்ட் வசனங்கள் தானே இதெல்லாம். இதுவே நம்ம அல்லாஹ் இறக்குன அதே அரபியில் ஒன்றும் படிக்கலை, அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் இல்லை. நமக்கு என்ன ஏதோ தெரிஞ்ச தமிழில் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறோம், ஒரு 0.1% தான். அதுலையாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். ஸோ நமக்கு புரிஞ்ச வரைக்கும் அல்லாஹ் சொன்னதை நம்ம மைண்டில் ஏற்றிக்கிடணும். இப்போ இதுக்கப்புறம் இதை நீங்கள் புறக்கணிச்சா, நீங்கள் புறக்கணித்தாலும் சரி, இல்லை நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்களோ அவங்க புறக்கணித்தாலும் சரி, அல்லாஹ் எனக்கு போதுமானவன். இன்னும் நபியை இது சொல்கிறான் அல்லாஹ், நான் யார் பேச்சை கேட்பேன்னா அல்லாஹ் பேச்சை மட்டும்தான் கேட்பேன். வணக்கத்துக்குரியவன், வணக்கம் அப்படிங்கிறது நம்ம நினச்சிக்கிறோம் சும்மா அந்த கையை கூப்பி சொல்கிறது தான் வணக்கம்னு. அது வணக்கம் இல்லை, அது வணக்கமே இல்லை. நான் கையெடுத்து இப்படி இப்படி கையை கூப்பி வணக்கம் அப்படி சொன்னால் நீ முஸ்லீமே இல்லை, நீ இப்படி சொல்லிட்ட. ஆனால் வணக்கம் அப்படிங்கிறது ஜஸ்ட் அது ஒரு கல்ச்சர், அவ்வளோதான். தமிழர்களுடைய கலாச்சாரம்னு சொல்கிறாங்க, சரி ஏதோ அது நமக்கு தெரியாது. பட் அந்த வணக்கம்ன்றதுக்கான உண்மையான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிறதைத்தான் நான் கேட்பேன், இவங்க செய்யினா நான் செய்வேன், செய்யாதன்னா நான் செய்ய மாட்டேன். இதுதான் வணக்கம். ஸோ இந்த வணக்கம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அவனை தான் நான் முழுசாக நம்பியிருக்கேன், அவனைத்தான் நான் சார்ந்திருக்கேன். அவன்தான் அர்ஷின் அதிபதி. இந்த அர்ஷ் உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடியது. அந்த அரியாசனத்துக்கு அவன்தான் அதிபதி. ஆனால் நபியுடைய காலத்தில் எத்தனை அர்ஷுகள் இருந்துச்சு, எத்தனை மன்னர்கள் இருந்து மக்களை மிதிச்சிட்டு இருந்தாங்க. அந்த வரலாறெல்லாம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு புரியும். இன்னைக்கு அதை விட இன்னும் மோசம். குட்டி குட்டியாக நாடுன்னு ஒன்று வச்சு, நாட்டுக்குள்ளே சிஎம்னு வச்சு, சிஎம்லேருந்து ஒவ்வொரு ஊராக பிரித்து அதுலேயும் ஒரு ஒரு இதை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. நீ எவ்வளோ போட்டுட்டு இருந்தாலும் டோட்டல் வேர்ல்டோட அர்ஷ் யார்? அல்லாஹ் தான், அல்லாஹ்வுடைய அர்ஷ் தான். ஸோ அதுக்கு அதிபதியாக அல்லாஹ் தான் இருக்கான், அவன் எனக்கு போதுமானவன் அப்படின்னு இந்த சூரா தௌபா முடியுது. இறைவன் பாதுகாப்பானாக. இந்த சூறாவை நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு
நம்மளுடைய எக்ஸாம் இருக்கும். முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு கொண்டு வந்துடுவேன். ஸோ நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இருக்கும். எல்லாரும் ரெடியாக வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக வேணா இருக்கட்டும். இது ஒரு குவிஸ்ஸு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க. குரூப்லேயே வந்து கொஷின் அந்த சேம் இந்த லிங்க்கில் இருக்கும்போதே வீடியோ இருக்கும்போதே உங்களுக்கான அந்த லிங்க் அனுப்பப்படும். நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். நானும் கூட இருப்பேன். ஒவ்வொரு கேள்வியாக உங்களுக்கு வாசித்து காண்பிக்கப்படும். அதனுடைய அந்த கேள்வி எந்த ஆயத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு கேள்விக்கு கீழேயுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரியலைன்னாலும் நீங்கள் குரானை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிடலாம். ஏன் இதை நாங்கள் இப்படி வைக்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு தேவை நீங்கள் வந்து குவிஸ்ஸு உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இதை நாங்கள் கொடுக்கணும், அல்லது உங்களுடைய போட்டி மனப்பான்மையை நாங்கள் தூண்டணும், அப்படிலாம் எங்களுக்கு நோக்கம் இல்லை. இதன் வாயிலாகவாவது நீங்கள் குரானை ஒரு தடவை திருப்பி பார்க்க மாட்டிங்களா அப்படிங்கிற ஒரு நியத் இறைவனுக்காக மட்டுமே இதை நாங்கள் செய்கிறோம். அதனால் ரெடியாக இருங்க. நாளைக்கு நானும் வருவேன் இன்ஷா அல்லாஹ். நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த குவிஸை அட்டன் பண்ணுவோம். சரியா? அண்ட் கண்டிப்பாக இந்த குவிஸ் அட்டன் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு அன்பின் வெளிப்பாடாக சர்டிஃபிகேட்டும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா?